சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அஅரிஃபு இன்கிதாஅ ஸலாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தக்பீர்ன்றாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி, நபி அவர்கள் தொழுது முடித்துட்டார்கள் என்று நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்றால் தக்பீரை கொண்டு. இப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? நபி அவங்க தொழுது முடிந்ததோடு என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லுவார்கள். சலாம் கொடுத்த உடனே என்ன செய்வார்கள்? தக்பீர் சொல்லுவார்கள். அப்படித்தானே விளங்குறோம், அப்படித்தானே புரிகிறோம். வேறு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம புரிகிறது என்ன? நபி அவர்கள் தொழுது முடித்தவுடன் என்ன செய்வார்கள்? தக்பீர் கூறுவார்கள். ஆனால் அது சரியான கருத்து அல்ல, அது சரியான கருத்து அல்ல. இப்போ ஹதீஸை வாசிச்சா நமக்கு மேலோட்டமாக விளங்குறது இதுதான். ஏன்னா அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இன்ன ரஃப் அஸ்ஸௌதி பிஸ்ஸிக்ர், திக்ரை கொண்டு சத்தத்தை உயர்த்துவது மக்கள் தொழுகையை முடிக்கின்ற போது, பரலான தொழுகையை முடிக்கின்ற போது நபி அவருடைய காலத்தில் திக்ரை கொண்டு சப்தத்தை உயர்த்துவதுதான் முறையாக இருந்தது. எனவே தக்பீர் என்று சொன்னதன் மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை கருதினார்கள் என்றால், தொழுகைக்கு பின்னால் ஓதப்படும் திக்ரியை அன்றி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை அல்ல. இப்போ எங்கள் நடைமுறையிலேயும் உங்களுக்கு யோசனை வரலாம், நாங்கள் யாருமே தொழுது முடிஞ்சதோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது இல்லை. என்ன சொல்லுவோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், இதுதான் நாங்கள் சொல்ல போகிற திக்ர். அப்படி தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுது முடித்த பிறகு இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது நான் நினைக்கிறேன் பாடம் இல்லாத யாரும் எங்களில் இருக்க மாட்டோம். அப்படி தானே? இது எல்லாருக்கும் பாடம். தொழுது முடிந்த பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 தடவை கூறுவது. சகோதரர்களே, 3 அடிப்படைகளை அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். கற்போம், கடைபிடிப்போம், என்ன கடத்துவோம். சரிதானே? இப்போ நாம் கற்றுக்கொள்கிறோம். சரி, கற்றுக்கொண்ட பிறகு இப்போ நீங்கள் முதலாவது இதை யாருக்கு போய் சொல்ல போகிறீங்க? யாருக்கு சொல்கிற நியத்து வந்திருக்குது? இல்லையே, அது நீங்கள் கற்றுக்கொள்றதுல உள்ளது, கடைபிடிக்கிறதுல உள்ளது. இப்போ யாராவது ஒருத்தருக்கு போய் சொல்லணுமா இல்லையா? யாருக்கு சொல்ல ஐடியா பண்ணிக்கிறீங்க? வீட்லையா, மனைவி இடத்துலையா? உங்களுக்கு எங்களுக்கு இது தெரியுமென்றுவாங்க. உங்களுக்கு முதல்ல இது எங்களுக்கு தெரியும், என்னமோ புதுசாக படிச்சுட்டு வந்த மாதிரி என்ன செய்கிறாரு? ஏலவே நமக்கு தெரிந்தது தான். அப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்லலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு பதில் சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வதக்கிர், நினைவூட்டுங்கள். எனவே நினைவூட்டினேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன, தெரியாட்டி நமக்கு என்ன? நினைவூட்ட சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான்? சகோதரர்களே, அவர்கள் அப்படி சொன்னால் இப்படி பதில் சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்கச்சா? ஒரு தம்பதியினர் கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி சொன்னாவான், என்ன நீங்கள் ஏதோ இமாம் சுதைஸ் மாதிரி ஓதுவீங்கன்னு நினச்சி தான் உங்களை முடிக்கிறதுக்கு சம்மதித்தேன். சுதைஸை விட்டு நம்ம ஊரில் உள்ள இமாம்களை கூட உங்களுக்கு ஓத தெரியாது அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா, உடனே அவர் பதில் சொன்னாராம், எனக்கு மட்டும் சுதேஷ்மாய் ஓத தெரிஞ்சால் உன்னையா முடிச்சிருப்பேன். சுதேஷ்மாய் ஓத தெரிஞ்சிருந்தா உங்களை தான் முடிச்சிருப்பானா? எனவே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க உங்களை முடிச்சதுக்கு. அப்படியா இல்லையா? அப்போ அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றது எமக்கு தெரியும் என்று அவர்கள் சொன்னால் நாம் பதில் சொல்லுவோம். அல்லாஹ் நினைவூட்டுமாறு சொல்கின்றான் குர்ஆனில். நினைவூட்டுவது மூமீன்களுக்கு பயனளிக்கும் என்றும் சொல்கின்றான். நினைவூட்டுறது சும்மா இல்லை. فإن الذكرى تنفع المؤمنين, மூமீன்களுக்கு பயன் தரும். அதனால் நீங்கள் நல்ல மூமினாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு பயன் தரும். சரி, இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்த ஹதீஸ் என்ன? அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீதான் சாந்தி அளிப்பவன். சாந்தின்ற என்ன? அமைதி. சாந்தின்ற என்ன? அமைதி. மனதில் ரிலாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோமே,
இப்படியான ஒரு ரிலாக்ஸை தாரவன் யாரு? நீதான். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், நீயே சாந்தியாளனாக இருக்கிறாய், உன்னிடமிருந்து தான் அந்த சாந்தி என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும். வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த, பாக்கியமிக்கவன் நீ, யா தல் ஜலால், மகத்துவமிக்கவனே, வல் இக்ராம், சங்கை மிக்கவனே என்று என்ன செய்கிறோம், அல்லாவை அழைத்து சொல்கிறோம். சகோதரர்களை, அர்த்தம் தெரிந்து சொன்னால் உண்மையிலே அது மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அடுத்ததுவா. இப்போ தெரியாதவர்கள் என்ன செய்யணும், இதை நாளைக்கு பாடமாக்கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கிடையில் ஷைத்தான் வந்துடுவான். இல்லை, இன்றைக்கே பாடமாக்கணும், இன்றே நான் என்ன செய்யணும். சரி, இதுக்கு மாற்று வழி என்ன சகோதரர்களே? பாடமாக்க முடியாவிட்டால் இந்த துவாவை நமக்கு கண்டிஷனாக தொழுகைக்கு பின்னால் பாடமாக்கி தான் ஓதணுண்டு. தொழுகைக்கு பின்னால் இந்த துவாக்களை மனப்பாடம் செய்து ஓதவுண்டு மார்க்கத்தில் சட்டமா? இல்லையே, தாராளமாக பார்த்து ஓதலாமே. ஃபோனில் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், தாராளமாக பார்த்து கூட ஓதலாம். ஓதுனா சரி, அது பாடமாக்கி ஓதணுமா பார்த்து ஓதணுமான்ற கண்டிஷன் மார்க்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் பார்த்தாவது ஓதுறோம், இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் என்ன செய்கிறோம், பாடமாகிறோம். ரைட். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அடுத்ததுவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நம்மள யாரும் தெரியாமல் இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? சிறுபிராயத்திலிருந்து 5 களிமான்னு நமக்கு சொல்லி தந்த அந்த 5ல் 4வது களிமாவை இந்த களிமா தான் சொல்லி தந்தாங்க. 4வது களிமா கலிமத்து தௌஹீத். கலிமத்துல் தௌஹீத் என்ன களிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சகோதரர்களே, வாழ்க்கையில் எங்களோடு 2 கலந்த மிக முக்கியமான ஒரு திக்ர் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுவார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுவார்கள். அது மாத்திரமல்ல, காலை மாலை திக்ரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திக்ர் இது. காலையில் யார் இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவாரோ, எத்தனை தடவை? 100 தடவை. நபி அவங்க சொல்றாங்க ஹதீஸ்ல, யார் நாளொன்றுக்கு 100 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதினால் அவருக்கு 4 சிறப்புகள் உண்டு. காலையில் இதை 100 தடவை ஓதினால் 5வது ஒரு சிறப்பும் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஒரு நாளைக்கு 100 தடவை ஓத சொல்லி வருவது. அந்த நாள் என்று சொல்லும் போது பகலும் நாள் தான், அன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் ஓதினாலும் அது ஓகே. இருந்தாலும் விசேடமாக காலையில் ஓதினால் அதற்கு இப்படி ஒரு அடிஷனலாக சிறப்பும் இருக்கின்ற நபி கூடுதலாக ஒன்றையும் சொல்லிக்கிறாங்க. 100 நன்மை எழுதப்படும், 100 தீமைகள் பாருங்க, நன்மை எழுதப்படும், தீமை அளிக்கப்படும் அப்படின்னு நபி சொல்லல, 100 மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீமைகள் மன்னிக்கப்படும். அடுத்தது அடிமைகளை, அதுக்கும் அளவு சொன்னாங்க, எத்தனை அடிமை உண்டு? 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். பாருங்களா, 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். 3. 4வது, காலையில் இந்த திக்ரை செய்தால் மாலை வரை ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கப்படுவார். சகோதரர்களே, அன்றைய தினத்தில் அந்த நாளில் அதிக நன்மை செய்தவராக அவர்தான் கருதப்படுவார். யார் அவரை விட அதிகமாக செய்தாரோ அவரை மீட் பண்ணிடலாம். ஆனால் 100 தடவை செய்த மனிதனை பற்றி என்ன சொன்னார்கள்? அன்றைய தினத்தில் அவர்தான் அதிக நன்மை செய்தவராக கருதப்படுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு 5 சிறப்பு இருக்குன்னு சொன்னோம். 5 சிறப்பையும் சொல்லுவோமா? 1, 100 நன்மை எழுதப்படும், 100 பாவம் மன்னிக்கப்படும், 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும்,
அன்றைய தினத்தில் மிகச்சிறந்த அமல் செய்தவராக கருதப்படுவார். அவரை விட அதிகமாக செய்தவரை தவிர. காலையில் இதை செய்தால் மாலை வரைக்கும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு. இப்போ ஷைத்தானிலிருந்து நமக்கு அரண்கள் உண்டுன்னு சொன்னா இல்லையா, அதில் விசேடமான ஒரு அரண் தான் இது. இரவில் ஒருவர் எழுந்து விட்டால், தூக்கத்திலேருந்து நடுவில் விழிச்சு எழும்பினார் ஒருவர், நபி அவங்க ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. அந்த திக்ரை செஞ்சுட்டு அவர் கையேந்தினாருன்னு வைங்க, அல்லாஹ் கபூல் செய்திருவான்டாங்க. அவர் தொழுதாருன்னு வைங்க, அல்லாஹ் தொழுகையை ஏற்றுக்கொண்டு விடுவான். இரவில் ஒருவர் விழித்தால் ஓத வேண்டும் என்று நபி ஒரு துவாவை சொன்னாங்க. அந்த துவாவுக்கு 2 சிறப்பு சொன்னாங்க. இரவில் விழித்தால் ஓதும் துஆ 2 சிறப்பு. ஒன்று, அவர் துஆ கேட்டால் துஆ அங்கீகரிக்கப்படும்ண்டாங்க. அவர் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க. இந்த துஆ ஓதிட்டு لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. ஞாபகத்துல வச்சுங்க சொல்றேன். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله. யார் இவ்வளவையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்களோ, நபி அவங்க சொல்கிறாங்க, அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் ஒது செய்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். எதனால்? மேலே ஓதுன அந்த துஆவினால். சரிதானே? அங்கேயும் பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு தான் முதல்ல சொன்னாங்க. சரி, அடுத்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். இந்த துஆவினுடைய அர்த்தம் எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஈமானிய ஒரு முக்கிய கொள்கையை இந்த துஆ சொல்கிறது. தடுத்ததை கொடுப்பதற்கு யாரும் இல்லை, கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை. பிறகு வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். சொல்லுங்க, வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். எந்த செல்வந்தனுடைய செல்வமும் உன்னிடத்தில் பயன் அளிக்காது. நினைச்சா அப்போ எவ்வளோதான் கோடான கோடி சொத்துக்களை நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவைகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுட பாதையில் நீங்கள் செலவழித்தாலே அன்றி. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது, லவ் கானதி துன்யா, துனியா நபி அவங்க சொல்றாங்க, இந்த துனியா அல்லாஹ்விடத்தில் பெருமதியற்றதுன்னு சொன்னாங்க. எந்த அளவு பெருமதியற்றது என்றால், ஜனாஹ பஊதா, ஒரு கொசுவினுடைய இறக்கையின் அளவு கூட இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதியானது அல்ல. அப்போ உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வத்தை நீங்கள் சேர்த்து வச்சிருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு நதிங். அல்லாஹ்விடத்தில் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. இப்போ கியாமத்து நாள் வந்துட்டுன்னு வைங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு மதிப்பு? யாரிடத்தில் அதிக நன்மை இருக்குமோ அவரிடம். அல்லாஹ் மலக்குமாரை கூப்பிட்டு சொல்லுவானா, எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணுங்க, எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணுங்க. யாரிடத்தில் அதிகம் டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதோ, யாரிடத்தில் அதிகமாக காசு இருக்கிறதோ அவருக்கு தான் மதிப்புன்றிருக்குதா? இல்லை, யாரிடத்தில் அதிக நன்மை இருக்கிறதோ அவருக்கு தான் என்ன அதிகம் மதிப்பளிக்கப்படும். எனவே பொருளாதாரம் என்றது அது அல்லாஹ் தந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழித்தால் மாத்திரம்தான் அது பெருமதிக்குரியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பயனும் அதற்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா. உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வமோ எங்களிடத்தில் உங்களுக்கு எந்த ஒரு அந்தஸ்தையும் தரப்போவதில்லை, எந்த ஒரு நெருக்கத்தையும் ஏற்படுத்தாது. 10 புள்ள அவருக்கு இருக்குன்னு சொல்லி அல்லா இடத்துல அவர் தான் சிறந்தவர், அப்படி கிடையாது. 1 கோடி பணம் வச்சிருக்கார் அதனால் அல்லா இடத்துல சிறந்தவர் கிடையவே கிடையாது. சகோதரர்களே, அமல்களை வைத்து தான் அல்லாஹ்விடத்தில் மனிதனுக்கு மதிப்பு. ரைட், அடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புக்ல் வ அஊது பிக மினல் ஜுபன் மின் அதாபில் கபர். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை தொழுகைக்கு பிறகு ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று அம்ர் இப்னு மைமூன் அல் அவுதி என்பவர் சொல்கிறார். அவர் சொல்றாரு, கான சஅத்,
சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யுஅல்லிமு பனீஹி ஹாஉலாஇல் கலிமாத் கமா யுஅல்லிமுல் முஅல்லிமுல் கில்மானல் கிதாபா. ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்களுக்கு எழுத கற்றுக் கொடுப்பாரோ அப்படி இந்த துஆவை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். கோழைத்தனத்திலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து, இன்னும் தள்ளாடும் பருவத்தை அடைவதை விட்டும். தள்ளாடும் பருவம் என்பது சகோதரர்களே, வாழ்கிற அவருக்கும் பிரயோசனம் இல்லை, அவரை வச்சுட்டிருக்கிறார்களுக்கும் பிரயோசனம் இல்லை. இப்போ அண்மையில் நாங்கள் இங்கே சுலைமானுல் ஹபீப் ஹாஸ்பிட்டல், அதாவது ஹுரைஸில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு ஒரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரரை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவர் ஒரு நோயாளியை பரிமாறித்து கொண்டு இருக்கிறார். அந்த நோயாளி 90 வயசையும் தாண்டியவர். அவர் ஒரு பொம்மையை ஒரு கட்டிலில் வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த நோயாளி இருக்கிறார். எந்த விதமான ஒரு அசைவும் கிடையாது. அந்த நோயாளிக்கு எந்த விதமான ஒரு அசைவும் கிடையாது. அப்படியே ஒரு பொம்மையை போட்ட மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருடைய வேலை என்ன தெரியுமா? இவருக்கு வேலை என்ன? கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியை தொண்டையில் ஊற்றி விடுறது, தொண்டை காயாம வைக்கிறது. தொண்டை காஞ்சா சளி பிடிச்சிருமா, அது பிரச்சனை உண்டாக்கலாம். பிறகு அவர் என்ன செய்யணும்? சூரத்துல் கஹஃப் தான் இடம் வந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், வனுகல்லிபுஹும் ذاتல் யமீனி வذاتஷ் ஷிமால். அவர்களை வலதும் இடதும் நாம் புரட்டி கொண்டிருந்தோம். குகைவாசிகள் 300 ஆண்டு இருந்தாங்களா இல்லையா? ஒரே அடிக்கை வச்சிருந்தா ஸ்தம்பிதமாயிடும். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வலது இடது வலது இடது என்று அவர்களை புரட்டி போட்டு கொண்டிருந்தான். இப்போ இவருக்கு வேலை என்னன்னா, அந்த வயசாலியை வந்து இங்கால பெரட்டுறது, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட போகிறோம் அங்கால பெரட்டுறது, இதான் அவருக்கு வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது சகோதரர்களே. அப்போ அவரை பார்த்துட்டு ஒரு யோசனை வந்துச்சு, சுப்ஹான் அல்லாஹ், இப்போ இவருடைய குடும்பத்தவர்கள் இவரில் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? இப்போ என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க? இவர் நல்ல ஆரோக்கியம் அடைந்து மீண்டும் எங்களிடத்தில் வர வேண்டும் என்பதா எதிர்பார்ப்பு? எப்படா மண்டையை போட்டுவார்னு தான் குடும்பத்தார்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்? இவர் இங்கே இருக்கும் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்படியா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு வேற பேத்து கொண்டு இருக்குது சகோதரர்களே. அப்படி ஒரு வருட காலமாக இருக்கிறாராம். ஒரு வருட காலமாக அப்படி இருக்கிறார் அந்த நிலையில். அப்போ குடும்பத்தவருக்கு அவரால் பிரயோசனம் இல்லை, வாழ்கிற அவருக்கு கூட பிரயோசனம் இல்லை அவரால். ஆனால் ஒரே ஒரு பிரயோசனம் இருக்கிறது. இல்லை, அந்த மனிதனுக்கு ஒரு பிரயோசனம் மட்டும் இருக்குது அவர் வாழ்றதுல. இல்லை, பார்த்துக்கொள்றவருக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 90 வயதை தாண்டிய இந்த மனிதன் இன்னும் இவர் இருக்க இருக்க இவருக்கு பிரயோசனம் கிடைப்பதாக இருந்தால் ஒரே ஒரு பிரயோசனம் மட்டும் இருக்கிறது சகோதரர்களே. அவர் வாலிபமாக இருக்கும்போது நன்மை செய்த மனிதனாக இருந்தால், வாலிபமாக இருக்கும்போது நன்மை செய்த மனிதராக இருந்தால், இப்போ வயோதிபத்தில் அல்லாஹ் என்ன செய்ய போகின்றான்? அந்த நன்மைகளை வயோபத்தில் வரப்போகிறான். இப்போ இவர் உயிரோடு இருந்தால் தானே அது கிடைக்கும். இவர் மௌத்தானா ஸ்டாப் ஆயிருமா இல்லையா? இவர் மௌத்தானா வாலிபத்தில் செஞ்சது அல்லாஹ் வயோதிபத்தில் கொடுக்குறானே, அது ஸ்டாப் ஆயிரும். இவர் இருக்க இருக்க அவருக்கு கிடைச்சி கொண்டிருக்க போகுது, இருக்க இருக்க போனஸ் கூடிக்கொண்டு போகுது. அது எப்போ, என்ன கண்டிஷன்ல? வாலிபத்தில் செய்தால், இல்லாட்டி கிடையாது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்களாம். என்ன சொன்னார்கள்? முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன். முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன். முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன். சோறு, நீங்கள் ரோட்டில் போய் கொண்டு இருக்கிற நேரம் ஒரு மனுஷன் கூப்பிட்டு ஒரு நல்ல கோட் ஷூட்டெல்லாம் உடுத்து டை எல்லாம் கட்டி அவரை பார்த்தா விளங்குது எங்கேயோ ஒரு கம்பெனியோட பெரிய ஒரு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி இருக்காரு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல புகட் நிறைய என்ன செஞ்சிருப்பார், சல்லி வச்சிருப்பாரா இருக்கும். அப்படியான ஒருவரை கூப்பிட்டு இங்கே வாப்பா, உன்னை ரொம்ப பிடிக்குமே எனக்கு அப்படின்னு சொன்னால் இவருக்கு எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வரும். அப்படியா இல்லையா? அப்போ சாதாரண ஒரு மனிதனே ஒரு அந்தஸ்தானவர் சொல்லுவார் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருவரை பார்த்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பெருமதி எவ்வளவு பெருசு சகோதரர்களே. சும்மா யோசிச்சு பாருங்க. முஆதை அல்லாஹ்வுடைய ரசூல் நேசித்தால் அல்லாஹ் நேசிக்காமலா இருப்பான்?
முஆதை அல்லாஹ்வுடைய ரசூல் நேசிக்கிறார் என்றால் அல்லாஹ் அவரை நேசிக்காமலா இருப்பான்? சோதரர்களே, அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீலை கூப்பிடுவானா, ஜிப்ரீல் இங்கே வாங்க, இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீரும் நேசிப்பீராக. ஜிப்ரீலுக்கு ஓடரை நேசிக்க சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்களாம்? அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உடனே வானத்தில் இருக்கும் மலக்குமார்களுக்கு அறைகூவல் விடப்படும். வானத்து மலக்குகளே வாருங்கள், எல்லாம் கெதராவுங்க, வாங்க, ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நாம் சொல்ல போகிறோம். இன்னாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், எனவே நீங்கள் எல்லோரும் அவரை நேசிக்க வேண்டும். இப்போ வானத்தில் உள்ள மலக்குமாரெல்லாம் என்ன செய்வாங்க? அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அடுத்த அறைகூவல் யாருக்கு? பூமியில் இருக்கும் மலக்குமார்களுக்கு. பூமியில் இருக்கும் மலக்குமார்களை அழைக்கப்படும். அவர்களுக்கும் கட்டளை பிறப்பிக்கப்படுமாம், இந்த மனிதனை அல்லாஹ் நேசிக்கின்றான், ஜிப்ரீல் நேசிக்கிறார், வானத்தில் இருக்கும் மலக்குமார்கள் நேசிக்கிறார்கள், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள். சகோதரர்களே, பிறகு பூமியில் அந்த மனிதனுக்கு கபூலியத், அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பரிசு பெற்ற ஒரு மனிதனாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். சும்மா யோசிச்சு பாருங்க, இப்படி சிறப்பான ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வெகுமதி வாழ்க்கையில் எப்படி வழங்குவானா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ வைப்பானா இருக்கும். எனவே சகோதரர்களே, முஆதை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த 50 லட்சத்தில் செக் ஒன்றைக்கு எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? லா ததஅன்ன துபுர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுவதை விட்டுவிடாதே. அவ்வளவு பொறுமதி மிக்கது. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக். யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கும் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். எல்லா இடத்துல உதவியை கேட்க சொல்றாங்க. என்னத்துக்கு உதவி கேட்கணும்? என்னத்துக்கு? அவனை நினைவு கூற, அவனுக்கு நன்றி செலுத்த, அழகிய முறையில் அவனை வணங்க, இந்த 3 பாக்கியங்களுக்காகவும் யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ் என்று அல்லா இடத்துல கேளுங்க. சகோதரரே, அல்லாஹ் உதவி செய்து விட்டால், அல்லாஹ் உதவி செய்து விட்டால் பாருங்க, சில மனிதர்களுடைய நாவு எப்போதுமே திக்ரு செய்யும் நாவாக இருக்கும், எப்போதும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி பேசும் நாவாக இருக்கும். தொழுகை என்றால், இன்ன பிற வணக்கம் என்றால் அதில் ஆர்வமிக்க ஒரு மனிதராக. இதெல்லாம் எதனால் என்று கேட்குறீங்க? இதெல்லாம் எதனால? அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிருக்கிறான், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். ஏன்? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு நாங்கள் தான் சொல்கிறோம். அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் உதவி செய்யாமல் என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு நற்கருமத்தையும் எம்மால் செய்ய முடியாது. சரி, அப்போ முஆதுல்லா அவங்களுக்கு என்ன நபி இப்படி படித்து கொடுத்தாங்க. இந்த ஹதீஸை எப்போது ஓதுவதில் என்பதில் உலமாக்கள்கிட்ட 2 கருத்துக்கள் உண்டு. என்ன நபி அவங்க சொன்னது துபுர குல்லி ஸலாண்டாங்க. இந்த துபுர் என்ற வார்த்தை இருக்குதானே, இது தொழுகைக்கு பிறகு என்ற அர்த்தம் இருக்குது, தொழுகையின் கடைசி என்ற அர்த்தமும் இருக்குது. தொழுகையோட கடைசியில் ஓது, தொழுகைக்கு பிறகு ஓது என்ற 2 அர்த்தத்தை எடுக்கலாம். அப்போ எதில் ஓதுனாலும் தப்பு கிடையாது. அப்போ தொழுகையின் இறுதி என்றால் அத்தஹியாத்து ஓதி முடித்து சலாம் கொடுப்பதற்கு முன்பு, ஏன் அதுவும் துஆவுடைய நேரம். அது அந்த நேரத்தில் விரும்பின துஆவை கேளுங்கன்னு நபியே சொல்லிக்கிறாங்க. உங்களில் ஒருவர் அத்தஹியாத்தை ஓதி முடித்து விட்டால், தஷஹுதை ஓதி முடித்து விட்டால் தனக்கு விருப்பமான துஆவை கேட்கட்டும்னு சொன்னாங்க. ஏன்? துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். சொல்ல இந்த நேரத்திலே ஓதலாம், அல்லது சலாம் கொடுத்த பிறகும் என்ன செய்யலாம்? அந்த திக்ரை ஓதலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யாஹ் லஹுன் நிஅமஹ் வலஹுல் ஃபضல் வலஹுஸ் ஸனாஉல் ஹஸன். சரி, இந்த துஆவும் நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட முக்கிய ஒரு துஆ. அடுத்த துஆ தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். சோர்ல இந்த தஸ்பீயை பொறுத்த வரைக்கும் 4 விதமான அறிவிப்புகள் வந்திருக்குது. 4 அறிவிப்பேன்னு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4ல் எதை அமல் செஞ்சாலும் ஓகே தான். ஒன்று, நபி அவர்கள் 33 சொல்லிவிட்டு
100ஐ பூர்த்தியாக்குவதற்கு லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற திக்ரை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. 100ஐ பூரணப்படுத்த லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்து வருவது 100ஐ பூர்த்தி செய்ய 3வது நாம் சொன்ன தக்பீரை 34 தடவை சொல்வது. 34 தடவைகள் சொல்வது. அப்போ சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. 3வது அறிவித்தல் என்ன? 3வது அறிவித்தல் சுப்ஹானல்லாஹ் 25, அல்ஹம்துலில்லாஹ் 25, அல்லாஹு அக்பர் 25, லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது 25. அப்போ டோட்டல் எத்தனாச்சு? 100 ஆச்சு. இன்னும் ஒரு அறிவித்தல் வருவது, அது இந்த எமர்ஜென்சி கேசஸுக்கு தானே இல்லைங்கச்சா. தொழுந்து உடனே எழும்பி ஓடுறாங்களே, தொழும்ப உடனே கொஞ்சம் பேர் நீங்கள் பார்த்தீங்கண்டா என்ன செய்வாங்க, அவசரமாக ஓடுவார்கள். வெளியில் மலக்குமார் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அதனால் ஒரே ஓட்டம். தொழுகையின் 2ஆம் சலாம் பள்ளிக்கு வெளியே கொடுக்கலாம் என்று மார்க்கத்தில் சட்டம் இருந்தால், சட்டம் இல்லை, சட்டம் இருந்தால் அரவாசி பேர் வெளியே தான் கொடுப்பான் சலாத்தை. 1வது சலாத்தை இங்கே கொடுத்து போட்டு அதை அங்கே பார்த்துக்கலாம், போய் வெளியே போய் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அங்கே போய் ஸ்லீப்பரை போட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டு போயிடுவாங்க. அனுமதி இல்லை, அதனால தான் உட்காந்து கொடுக்குறாங்க. சகோதரர்களே, ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்ச உடனே பாருங்கள், பள்ளி வாசல்களில் ஏதோ திடு சத்தோடு கேட்கும். என்னண்டா கொஞ்சம் பேர் ஓடுறாங்க, கொஞ்சம் பேர் என்னங்க ஓடுறாங்க. யா அல்லாஹ், தொழுது முடித்த பிறகு தொழுத இடத்திலேயே ஒருவர் ஒதுவோடு இருக்கும்போது நபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு மலக்கு வந்து யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அருள் செய்து விடு யா அல்லாஹ் அப்படின்னு மலக்கு துவா கேட்குறாராம். அட, இந்த துவா ஒரு 10 தடவையாவது நம்ம மேலே படக்கூடாதா? ஒரு 10 தடவை இந்த துவா நமக்காக வேண்டி மலக்கு கேட்குற அளவுக்காவது கொஞ்சம் இருந்துட்டு போகக்கூடாதா? சகோதரர்களே, நிறைய பேருக்கு தெரியா, இப்படி ஒன்று இருக்கிறதே என்ன தெரியாது. அப்போ தொழுது முடிந்த பிறகு அந்த இடத்தில் இருக்கும் வரைக்கும் மலக்குகளுடைய துஆ எங்களுக்கு கிடைக்கின்றது. சரி, எமர்ஜென்சியாக போகணுமா? நபி 4வது என்ன செய்கிறாங்க, உம்மத்துடைய நிலைமையை கருதி நல்ல டிஸ்கவுண்ட்டை போட்டு என்ன செய்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை சொல்லிட்டு போ. 4வது முறை என்ன, 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் பேருக்கு யோசனை, ஆஹா இது நமக்கு தெரியாமல் போச்சு, இது முன்னமே நமக்கு தெரியாமல் போச்சு, போய் தெரிஞ்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாமே. சகோதரர்களே, எந்த அளவுக்கு நன்மை அதிகம், எந்த அளவுக்கு நன்மை அமல் கூடுதலோ அதில் தான். அப்போ சுப்ஹானல்லாஹ் 33 உங்களுக்கு 33,000 ரியால் கிடைப்பதாக நினைத்து கொள்ளுங்கள், அல்லது $33,000 கிடைப்பதாக நினைத்து கொள்ளுங்கள். 10 தடவை போனால் $10,000 தான் விளங்கிச்சா. அப்போ அதிகமாக செய்யும் போது அதிக நன்மை. அப்போ 4 ரிவாயத்து வந்திருக்கிறது. எதை செய்தாலும் ஓகே, எதை செய்தாலும் என்ன ஓகே. அதுக்காக வேண்டி தொழுதுட்டு இப்போ அவசரமாக கொஞ்சம் பேர் எழும்பி போகிறாங்கண்டா பார்த்தோன்னு பார்த்தீங்களா, இவனுக்கெல்லாம் இஸ்லாத்தில் என்ன ஆர்வமே இல்லை, தொழுது போட்டு ஓடுறான். அவன் என்னத்துக்கு ஓடுறான் நமக்கு என்ன தெரியும், அப்படியே இல்லையா? ஏதாவது எமர்ஜென்சி இருக்கலாமா இல்லையா? இப்போ சில சகோதரர்கள் பள்ளிக்கு வந்தாங்க, பள்ளியில் காம சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறார், ரோட்லேயே வாகனத்தை நிப்பாட்டி போட்டு உள்ளே வந்துட்டான் தொழுகிறதுக்கு. ரோட்லேயே இப்போ இவன் அவசரமாக போகணுமா இல்லையா? இவர் இங்கே திக்ர் செஞ்சு கொண்டு இருந்தால் என்ன நடக்கும், அங்கே டிராஃபிக் பிளாக் ஆயிரும். இவருக்கு நல்லது என்ன, அவசரமாக போய் வண்டியை ஓரமாக்கிட்டு இருந்து திக்ர் செய்யுங்க வண்டியில், இல்லைங்களா? உங்களால் நீங்கள் செய்ய போகும் சுன்னத்தான வணக்கத்தினால் பிறருக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது. எனவே சகோதரர்களே, அவசரமாக போகிற எல்லாத்தையும் நம்ம தப்பான அபிப்பிராயம் கொள்ளாமல், ஏதாவது நல்ல அபிப்பிராயம், ஏதாவது அவசரம் இருக்கும், வைஃப் ஆஸ்பத்திரியிலே என்னமோ தெரியாது, பிள்ளைகளுக்கு சோமில்லையோ இல்லையோ தெரியாது, அதனால தான் அவசரமாக போகிறாரா இருக்கும் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது, நினச்சி கொள்ள வேண்டியதா. நல்லெண்ணம் வைப்பதில் குத்தம் இல்லை, மனசில் தான் நினைக்கிறோம், அதுக்கு காசு ஒன்றும் கொடுக்க தேவையில்லையே. அதனால் யாரும் அப்படி போனால் அப்படி நினைக்க வேண்டியதா. நான் என்னை கவனத்தில் எடுக்க வேண்டும், இதை நான் செஞ்சுட்டு போகணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. இதை நான் நடைமுறைப்படுத்தணும், விளங்கிச்சா? சரி, அதுக்கு பிறகு அடுத்ததுவா, அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக, அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக. இந்த துஆ
இதே துஆ இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஓதுமாறு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்ப யாருக்கு தெரியும்? அடுத்த பரிசுக்குரியவர். இதே துஆ இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஓதுமாறு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துஆவையே இப்பதான் கேள்விப்படுறோம். இதுல வேற நீங்க சிலர்கள் சொல்வது போன்றிருக்குது, இந்த துஆவையே இப்பதான் நானே கேள்விப்படுறேன், இதுல இன்னொரு சந்தர்ப்பமா? சகோதரர்களே, தூங்கும் போது ஓதுவதற்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆக்களில் இதுவும் ஒன்று. தூங்குற நேரம் நாங்கள் துஆ ஓதுவோமா இல்லையா? அந்த நேரத்தில் ஓத வேண்டிய துஆக்களில் இதுவும் ஒன்று. இன்னும் ஒரு ரிவாயத்தில் யௌம தஜ்மஉ இபாதக தபஅஸு இபாதக தஜ்மஉ இபாதக அப்படின்னு ஒரு அறிவித்தல் வந்திருக்கிறது. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. யௌம தபஅஸு என்றால் நீ மக்களை எழுப்பும் நாளில், யௌம தஜ்மஉ என்றால் நீ மக்களை ஒன்றிணைக்கும் நாளில். ரெண்டும் கியாமத்து நாள் தான். ரெண்டு எதுக்கு சொல்லுவோம்? நம்ம கியாமத்து நாளுக்கு தான் சொல்லுவோம். ரைட். அடுத்த துஆ ஆயத்துல் குர்சி. தொழுகைக்கு பின்னால் ஓதப்படும் திக்ருகளில் ஆயத்துல் குர்சியும் ஒன்று. சகோதரர்களே, நசாயில ஹதீஸ் வருகின்றது. அந்த ஹதீஸினுடைய ஒத்தன்டிகேஷனில் உலமாக்கள்கிட்ட சர்ச்சை இருக்கிறது, இல்லைங்களா? இருந்தாலும் உலமாக்கள் இது அமலோடு சம்பந்தப்பட்டது தானே, இது ஹலால் ஹராத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல, எனவே அதனால் இதை என்ன செய்யலாம், அமல் செய்வதில் தப்பில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். யாராவது உங்களுக்கு சொன்னால் இந்த ஹதீஸ் சஹீஹா வைஃபா என்பதில் சர்ச்சை இருக்கிறது என்றால் ஆம் இருக்கிறது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலும் பல உலமாக்கள் சொல்கிறாங்க, இல்லை இது அமல் செய்யலாம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், எனது ஆசான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா அவர்கள் எனக்கு சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், இந்த ஆயத்துல் குர்சியை தொழுகைக்கு பின்னால் நான் ஓதுவதை விட்டதே இல்லை என்று சொல்லி. நான் ஓதுவதை என்ன செய்யலை, விட்டதே இல்லை. என்ன நன்மை அதற்கு? என்ன நன்மை? என்ன நன்மை இருக்குது? சுவனத்தில் நுழைவதற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் எஞ்சி இல்லை. இப்போ இவர் சொர்க்கவாசி என்று டிசைட் ஆகிரும். இவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது? என்ன பேலன்ஸ் இருக்குது? இப்போ இந்த ஹதீஸையும் இப்படி விளங்கிடக்கூடாது. அப்போ ஆயத்து குர்சி மட்டும் ஓதுனா போதும் சொர்க்கத்தை போய்த்திடலாம், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படி தப்பாக விளங்கிடக்கூடாது. ஏனைய அமல்களோடு சேர்த்து மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பதோடு இந்த அமலையும் செய்யக்கூடியவர்களுக்கு சுவன பிரவேசம் என்பது மௌத்தை தவிர வேறொன்றும் பேலன்ஸ் இல்லை. மௌத்தாயினார்னா ஹலாஸ், சொர்க்கத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ். எனவே தொழுகைக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், இந்த ஆயத்துல் குர்சியையும் ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருப்போம். வேற குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை ஓதுவது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை. காலை மாலை திக்ரிலும் இந்த சூறாக்களை ஓதுமாறு வந்திருக்கிறது. காலை மாலை திக்ரில். இப்போ காலை மாலை திக்ரில் இந்த சூறாக்களை ஓதுங்கண்டு வந்தா சகோதரர்களே, என்ன அர்த்தம்? பாதுகாப்புக்காக, பாதுகாப்பு துஆவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னோமா இல்லையா, 10 பாதுகாப்பு அரண் சொல்ல போகிறோம்னு சொல்லி, அதில் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டோம், இதையும் ரெண்டாவதாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற பாதுகாப்பு துஆ. காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. சகோதரர்களே, இதே போன்ற நபி அவர்கள் காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை இந்த குல் சூறாக்களை யார் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ எனவே காலை மாலை பாதுகாப்பு திக்ரில் என்ன செய்யணும், நம்ம இதையும் சேர்க்கணும். சரிதானே? தொழுகைக்கு பின்னாலும் ஓத சொல்லி வருவது. தொழுகைக்கு பின்னால் எத்தனை தடவை ஓதுறது? ஒரு தடவை. காலை மாலை திக்ரில் 3 தடவைகள் ஓதுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், முடிஞ்சா? காலை தொழுகை பின்னால் ஓதுற திக்ர் முடிஞ்சா லிஸ்ட்டு? அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. அதான் சுபவுக்கும் மாரிபுக்கும் போகிறோம் 3 தடவை ஓதுங்கள் என்று வந்திருப்பது அது காலை மாலை நேரத்தில் உள்ள திக்ரில் உள்ளது என்றதால சொல்லப்படுவது. காலை மாலை திக்ரில் 3 தடவை வந்திருக்கு. அப்போ காலை மாலை என்று சொல்ல ஃபஜ்ரும் அசரும் தானே வரும், அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தொழுகைக்கு பின்னால் ஓதுறதுக்கு ஒவ்வொரு தடவை தான் என்ன செய்கிறது வந்திருக்கிறது. காலை மாலை திக்ரில் 3 தடவைகள் வந்திருக்கிறது. முடிஞ்சா?